24 மணி நேரமும் சிவசிந்தனையோடு செயல்படணும். வாழ்க்கை அதனுடைய போக்கிலே இறைவன் மீது பாரத்தை போட்டு அவனுடைய போக்கிலே நாம என்ன செய்யணும், பின்னாடி செல்லணும். அவன் தான் உண்மையான சிவபக்தர். சிவசிவா என்று சொல்பவர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் ஆகிவிட முடியாது. திருநீறு தரித்தவர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் ஆகிட முடியாது. வாழ்க்கையில எது நடந்தாலும் வாழ்க்கை போகின்ற போக்கிற்கே நாம போகணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான சிவபக்தர்கள். அவர்களை சிவன் அழிப்பதில்லை, அவர்களுடைய துன்பத்தை அவன் அழிக்கிறான், மாறாக அவனை ஆட்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு முனிவர் ஜெயேஸ்வரர் என்றவருக்கு பெயர். அந்த முனிவர் இறைவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர், இறைவன் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர். வாழ்க்கையில எளிமையோடு வாழணும்னு தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்ட ஒரு முனிவர். எது நடந்தாலும் அது இறைவனுடைய செயல் என்று முழுமையாக நம்புபவர். கோபம்னா என்னன்னே தெரியாது. ஐயா உங்களுக்கு கோபத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னா தெரியாது. அன்பும் கருணையும் ஈகையும் இரக்கமும் கொண்டு தனக்குன்னு எதையுமே வச்சு வாழாதவரை பார்த்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அவரை சிவனுக்கு அவர் மீது அளவு கிடந்த அன்பு வந்து விட்டதா. அப்ப சிவன் ஒரு வரம் கொடுத்தானா அந்த முனிவருக்கு, அப்பா நீ கைலாயத்துக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம், என் பர்மிஷனை கேட்டுட்டு தான் வரணுங்கிறதெல்லாம் இல்லை, உனக்கு 24 மணி நேரமும் என்னை தரிசிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு. என்ன உன்ட்ட கெட்ட எண்ணங்கள் இல்லை, அடுத்தவனை கெடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, தனக்கு எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிற சிந்தனை இல்லை, எப்பொழுதுமே பிறருக்காக வாழ வேண்டும், அன்புமயமாக வாழ வேண்டும், கருணையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உன்னை போன்ற ஆட்கள் என்னை தரிசனம் செய்வதுதான் எனக்கு சிறப்பு. நீ எப்ப வேணாலும் கைலாயத்துக்குள்ள வரலாம், உனக்கு தடையே இல்லை. வெறும் கைலாயத்துக்குள்ள எப்ப வேணாலும் வருவாரு, சிவனை பார்ப்பாரு, போவாரு. ஆனால் சிவனுடைய கண்களுக்கு மட்டும்தான் அவர் தெரிவார், அவருடைய கண்களுக்கு மட்டும்தான் சிவனும் தெரிவார். ஒரு வாரது போறதே மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன் நந்தி தேவருக்கு கூட தெரியாது. அவர் தான் 24 மணி நேரம் தியானத்தில் இருக்கிறாரு.